அஷோ, அவளுக்கு செருப்பு போடாம நடந்த பழக்கம் இல்லையே. என்ன? சரி சரி, வா வா வா. உங்க பாட்டி வேற பார்த்துட்டே இருக்காங்க. ரித்திகா, கையை மட்டும் விட்டுறாத. நட நட, முடிஞ்சிடும் அவ்வளவுதான். வா 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 வா. உங்களுக்கு என்ன, செருப்பு போட்டிருக்கீங்க, செருப்பு போடாம நடந்து பாருங்க, புரியும். ஏய், ஏன் அலற? சரி, அயலுக்கு சிவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அருந்ததி பார்க்கணும்ல. அது அது புதுசா கல்யாணமானவங்க தானே பாப்பாங்க. இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா என்ன, இப்பதானே எல்லாரும் முன்னாடியும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்க புது பொண்ணு மாப்பிள்ள தானே, அதனால சில சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எதுக்கு உங்க பாட்டி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க? இது தேவையில்லாத வேலை இல்ல ரித்திகா. என்ன பாக்குற? அதானே சொல்லிட்டு இருந்த. பாட்டி, அது வந்து ரித்திகா, நான் இங்க நீ என்ன பேசினேங்கிறத சத்தியமா நான் கேட்கல. ஆனா உன் முகத்தை வச்சு இதான் பேசியிருப்பேன்னு கரெக்டா சொல்லிடுவேன். உன் வயசை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு என்னோட அனுபவம். சரி பாட்டி, நாம வெளியில போலாமா? இவங்க அருந்ததி பார்க்கணும்ல. போலாம். போலாமா? எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. என்ன சிவா இப்படி சொல்றாங்க? அருந்ததி பாக்குறதுன்னா கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அப்படின்னா என்னன்னே தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் தான் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கேன் பாரு, எனக்கு தெரியறதுக்கு. சரி, சமாளிப்போம் வாங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, வாங்க. உங்க பாட்டிக்கு வேற எதுவுமே தெரியாதா? ஆவுனா எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி வெயில நிக்க வச்சிட்டு இருக்காங்களே. மத்தவங்க கஷ்டப்படுறத பாக்குறதுல இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் போல இருக்கு. சரி விடு, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஒரு நாள் தானே நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. ஆனா உங்க பாட்டி மனசுல நான் ஆல்ரெடி கெட்ட பேர் வாங்கி நல்லா ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்போலாம் என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னு இங்க வருவாங்க. ரித்திகா, என் பாட்டி அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும், அதான் நேத்து பார்த்தனே. அதனாலதான் என் கூட சேர்ந்து உங்களே இப்படி பாட்டி எடுக்கிறாங்க போல இருக்கு. ஏய், இதெல்லாம் நாமளா தேடிக்கிட்டது தானே. இது வேற அது வேற. உன்னால முடிஞ்சா என் பாட்டிகிட்ட பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க பாரு. அவங்களுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிருச்சுன்னு வை, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. டேய் கபிலா, பாட்டி என்ன எப்பதான் பேசி முடிப்பீங்க? நாங்கெல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்கும் போதே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. சாரி பாட்டி, நாங்க பேசுனது உங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சா? அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆனா உன் பொண்டாட்டி உன்கிட்ட என்ன சொல்லியிருப்பா, பதிலுக்கு நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான பார்த்தேன்.
சாரி பாட்டி. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். அயலி, நீயும் உன் புருஷனும் மேல பார்த்து அருந்ததி தெரியுதான்னு சொல்லுங்க. மாடியில தெரியாத அருந்ததி இங்க தெரியுமாக்கும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன அருந்ததி தெரியுதா? சிவா, மேல ஒண்ணுமே தெரியலையே. அடிக்கிற வெயில் தான் கண்ணை கூசுது. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? தெரியுதுன்னு சொல்லணுமா இல்ல தெரியலன்னு சொல்லணுமா? ஏதோ ஒரு பாக்யராஜ் படத்துல கூட இதே மாதிரி ஒரு சீன் வரும். ஆனா அந்த சீன்ல பாக்யராஜ் என்ன பதில் சொல்லி தப்பிப்பாருன்னு மறந்துட்டேன். ஐலி, நம்ம ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆ? என்ன எல்லாரும் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு எப்படி இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியும்? அதான் எங்களுக்கு தெரியாதுன்னு உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன். கரெக்டு தான், சொல்லிடலாம். முறையா கல்யாணம் பண்ணியிருந்தா தானே இதெல்லாம் என்னன்னு தெரியும். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்ன தெரியும்? என்ன ஐலி, அருந்ததி பார்த்து சொல்றதுக்கு இவ்ளோ நேரமா? பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க. அது அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உண்மையா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ரித்திகா, புருஷன் பொண்டாட்டினா எந்த நிலைமை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. உனக்கு தெரியலன்னா உங்க அக்காவை பார்த்து கத்துக்கோ. அயலி, நான் வச்ச போட்டியில நீ தான் ஜெயிச்ச.